ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மல்டி கலர் பிரிண்டரை இன்றைக்கி நம்ம வாங்கிட்டோம். அதுதான் நம்ம பேம்பு லேப் A1 காம்போ வாங்கியிருக்கோம். அண்ட் இதோடைய பட்ஜெட் ப்ரைஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஆக்சுவலாக வித் AMS காம்போவோட 50,000 வந்துச்சு. அண்ட் இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு பேம்பு A1 வாங்குறீங்க அப்படின்னா இதோட அசம்பிளி ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்பொழுது எங்களால் டைம் டு டைம் சொல்ல முடியல, ஏன்னா நாங்களே அந்த மேனுவல் புக்கை பார்த்து தான் பண்ணியிருந்தோம். ஸோ மேனுவல் புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேம்பு லேப் A1 ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். பேம்பு லேப் A1க்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா, நாங்கள் மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம். அது ரொம்ப நாளாகவே நம்மளோட ஆசையாக இருந்துச்சு. X1C தான் ஆக்சுவல் டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை. கிட்டத்தட்ட 1,70,000 வருது X1C கார்பன் காம்போ. அண்ட் அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுனால அதோடைய தேவைகளை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நம்மக்கிட்ட இருந்த பட்ஜெட் 50,000 வச்சு நம்ம இதை வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது என்க்ளோஸ்டு பிரிண்டராக இல்லை அப்படின்னாலும், இது ஒரு ஓப்பன் டைப் பிரிண்டராக இருந்தாலும் இதோடைய ப்ராசஸும் அண்ட் இதோடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவுட்புட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ இதோடைய உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் முக்கியமான விஷயம் என்ன, இதோடைய குவாலிட்டி தான். இதில் பேக்கிங் இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும், இதோடைய சூப்பரான குவாலிட்டி அண்ட் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்க்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மொத்தமாக பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம கவர்லேருந்து பிரிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் சேஃபாக வரணும் அப்படிங்கிறக்காக இதுக்கு மேலே நல்ல சூப்பரான ஒரு பபிள் ரேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நம்மக்கிட்ட வந்து சேர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் பிளேட் அண்டு இதோடைய மேனுவல் தான். ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணணும், இதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த சின்ன ஒயிட் கலர் மேனுவலில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர்டு PI பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க K1 நம்மளுக்கு வந்திருக்க எல்லா சீரீஸும் நம்ம இது வரைக்கும் வாங்கின எல்லா மிஷினுமே 1ன்ற முடிகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது எப்படி கோயின்சிடென்ஸாக நடந்துச்சுன்னு தெரில, நம்ம வாங்குறதும் அதே மாதிரி இருக்குது. அண்ட் இந்த A1ல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது என்னென்னா டபுள் சைடட் டெக்ஸ்சர்ட் PI பிளேட். அதாவது இந்த பிளேட்டை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை திருப்பி நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமே டெக்ஸ்சர்ட் PI பிளேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி அடுத்த பக்கத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பிளேட் வாங்கணுங்க தேவை ரொம்ப சீக்கிரமாக வராது. ரொம்ப வருஷங்கள் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிளேட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதில் இருக்க மேனுவல்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ண போகிறோம். இது கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு மெயினாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய AMS யூனிட்டை வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூடவே பேம்பூவில் எந்த மாதிரியான ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு ஃபிலமெண்ட் ஸ்வாட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்த மாதிரி கலருக்கு எந்த மாதிரியான நேம்ஸ் வந்து பேம்பு லேப் ஃபிலமெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு அதோடைய பேலட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்கு ஒரு சூப்பரான அட்டாச்மெண்ட் இருக்குது. அதாவது இதை வச்சு இதில் சூப்பராக ஒரு சின்ன மாடல் மாதிரி அழகாக பண்ணுற மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். அண்ட் இதில் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஸ்வாட்ச் வந்து இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருந்தது AMS யூனிட்டோடைய ஸ்டாண்டு தான். அண்ட் இதில் தான் டோட்டல் AMS யூனிட்டும் உட்கார போகுது. பார்க்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஸ்லீக்காக இருந்தாலும் இது சூப்பராக ஸ்டெடியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 1 or 2 days இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக நம்மளுக்கு டோட்டல் டூல் பாக்ஸ் கிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டூல் பாக்ஸ் கிட்டில் முக்கியமான விஷயம் ஒன்று இல்லாமல் இருக்குது. அதாவது கிரியாலிட்டியில் ஒரு கட்டர் வந்து கொடுப்பாங்க, ஃபிலமெண்ட் கட்டர். இல்லை நீங்கள் எதை வேணாலும் கட் பண்ணிக்கிற மாதிரியான சூப்பரான கட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இதில் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஸ்க்ரூஸ் அண்ட் இதில் முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுலேருந்து எதையுமே தொலைச்சிடாமல் மறக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இது பின்னாடி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலமெண்ட் ரோலர் தான். ஸோ இதுதான் நம்ம AMS யூனிட்டில் ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண வைக்க போகிற ஒரு இடம். அண்ட் இதில் மொத்தமாக 4 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு 4 ஃபிலமெண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது AMS யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம மேலே இருக்க ஃபோமை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு
ஏஎம்எஸ் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட மிஷினை ரொம்ப கீழே ரொம்ப சேஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய பேக்கிங் அண்ட் இதோடைய பில் குவாலிட்டி பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சிங்கிள் ஸ்பூல் ஹோல்டர். அதாவது நம்ம இப்போ ஏஎம்எஸ் யூனிட் வாங்கலை, காம்போவாக வாங்கலை அப்படின்னா நம்ம 40,000 வரும். ஸோ 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா நமக்கு இது கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஃபிலமெண்ட் பூப் ஷூட்டர். ஸோ நம்ம ஃபிலமெண்ட்டை பர்ச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஃபிலமெண்ட் பூப் ஷூட்டர் தான் இது. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுத்தது பவர் கார்டு. இந்த பவர் கார்டு வந்து நம்ம ஏஎம்எஸ் யூனிட் கிடையாது, நம்மளுடைய மிஷினுக்கு யூஸ் பண்ண போகிறது. அண்ட் அடுத்ததாக ஏஎம்எஸ் யூனிட் தான் இது. இதில் ரொம்ப ஸ்லீக் டிசைனாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம நார்மல் ஏஎம்எஸ்ஸுக்கும் ஏஎம்எஸ் லைட், நம்ம இது வந்து ஏஎம்எஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஎம்எஸ் லைட் ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு, வெயிட் ரொம்பவே கம்மி. முக்கால்வாசி பார்ட்ஸை பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. நார்மல் கிரியாலிட்டியில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக்ஸை விட இதில் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இது சிங்கிள் ஸ்பூல் ஹோல்டருடைய ஒரு பார்ட். அண்ட் அடுத்ததாக நம்மளுக்கு டைரெக்டாக மிஷின் கொடுத்துருப்பாங்க. மிஷினை வந்து டோட்டலாக 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம கிரியாலிட்டி K1 மாதிரியோ இல்லை X1 சீரீஸ் இல்லை மற்ற என்க்ளோஸ்டு பிரிண்டர்ஸ் மாதிரியோ இதில் நம்ம அசம்பிளிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் கண்டிப்பாக இதுக்கு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம மிஷினுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கொடுத்துருக்க மேனுவல் படி ஒன்றா நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறும் 200 கிராம் ஃபிலமெண்ட் கூட கொடுக்கல, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 20 கிராம்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு TPFE டியூப், அதாவது டெஃப்லான் டியூப் இல்லை PTFE டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூப் வந்து 4 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏஎம்எஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு அதுக்கு 4 கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹீட் பெட் அண்ட் பேஸ் ஆஃப் த மிஷின் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே இதில் தான் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன இருக்கோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வேண்டாத விஷயங்களை எடுத்து ஓரமாக போட்டுட்டு நம்ம இப்போ அசம்பிளிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் க்யூட்டான விஷயம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்பிளேவை வேணாங்கும்போது சைடில் திருப்பி வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொருத்தரும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம மிஷினை தூக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப்பும் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃப்ரெண்டையும் கூட வச்சுக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமான டூல் பாக்ஸை எடுத்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவைப்படுற டூல்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டூல் பாக்ஸையும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இதில் இருக்க ஸ்க்ரூஸையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸையோ தொலைச்சிடாமல் பார்த்துக்கணும். நீங்கள் இதிலேருந்து மிஷின்லேருந்து கழட்டுற விஷயமா இருக்கட்டும் இல்லை டூல் பாக்ஸில் கொடுத்துருக்க சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் ஆகட்டும், அது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்டாக தான் கொடுத்துருப்பாங்க, அதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. அண்ட் இப்போ நம்ம பில் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பில் பிளேட் பக்காவாக எப்பவும் போல் ஃபிக்ஸ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைடு பில் பிளேட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப தேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு சைடு ஆஃப் பில் பிளேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி இப்போ திருப்பி பின்னாடி இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் போட்ட அந்த 4 ஸ்க்ரூஸையும் நம்ம இதை கழட்டியே ஆக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வெறும் மிஷின் இப்படி வச்சா டிஸ்பிளே அடிப்படும் அப்படின்றக்காக அடியில் நம்ம அன்பேக்கிங் பண்ணும்போது கிடைச்ச ஃபோமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம டூல் கிட்டில் இருக்க ஒரு Allen key யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த 4 ஸ்க்ரூஸை கழட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கழட்டும் பொழுது டிக் டிக்னு கண்டிப்பாக சவுண்டு வரும், ஒரு சின்ன பிரேக்கேஜ் ஆகிற மாதிரியான ஒரு சவுண்டு வரும். அது கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா இதை இதுக்கு முன்னாடி யாராவது கழட்டியிருக்கீங்களா அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்றத அதன் மூலிமா நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் டைட் பண்ணும்பொழுதும் சரி, நீங்கள் இந்த மிஷின் அசம்பிளியில் எங்கே ஸ்க்ரூஸை டைட் பண்ணும்பொழுதும் சரி, இதை லூஸ் பண்ணும்பொழுதும் அந்த டிக்குன்ற சவுண்டு வரும். ஏன் அப்படின்னா இதில் கருப்பாக சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பார்ட் தான் இந்த சவுண்டை மேக் பண்ணும். எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்ன திடீர்னு இந்த மாதிரி டிக் டிக்னு சவுண்டு வருது அப்படின்னு. பட் இந்த கருப்பு கலர் பார்ட் பிரேக் ஆகி வர்ற சவுண்ட் தான் அது. ஸோ இந்த ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த சவுண்டு வரும். ஸோ பின்னாடி இருக்க 4 ஸ்க்ரூஸுமே நம்ம கழட்டிட்டோம். இப்போ நம்ம மெயின் ஃப்ரேமை நம்ம பில் பிளேட்டோடைய பேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட் ஹெல்ப் தேவை. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோடைய ஹெல்ப்பை எடுத்துக்கங்க. ஏன்னா இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். 2 பார்ட்டியும் நீங்கள் ஒரே ஆளாக பிடிச்சி அசம்பிள் பண்ணுறது கஷ்டமான விஷயம். நான் ஒரே ஆளாக தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இதை நாம் ட்ரை பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அது அலைன் ஆகி வரல. இந்த காடி நம்ம சேனல்ஸோட கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைன் ஆகி உட்காரணும். அது மட்டும் இல்லாமல் கீழே எந்த கேபிள்ஸும் அடிப்படாமையும் நம்ம பார்த்துக்கணும்.
ஏதாவது கேபிள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அசம்பிளில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஹேண்டடாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சின்ன பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மேலே இருக்க XY சேனல் இருக்கு இல்லையா, அந்த Z சேனல், அந்த சேனலில் நம்மளுடைய பேஸ் வந்து கரெக்டாக உட்காராது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம அதை தூக்கி கையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கீழே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணி நம்மளால் கரெக்டாக நம்ம பேஸை உட்கார வைக்க முடியும். அண்ட் இதுதான் அந்த பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதை நானாகவே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ தட் என்னால் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டூல் பாக்ஸில் எந்த கட்டருமே கொடுக்கல. ஸோ நம்ம கிரியாலிட்டியில் வந்த கட்டரை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேகை வந்து கட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணணும். இதில் நிறைய கேபிள்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போகும். ஸோ கட் பண்ணும்பொழுது தெளிவாக கட் பண்ணுங்கள். இதில் பெரிய டேஞ்சர்ஸ் வந்து எதுவும் கிடையாது, நீங்கள் ஒயரை கட் பண்ணாத வரைக்கும். ஏன்னா ஒயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான ஒயர்ஸோ இல்லை இந்த மாதிரியான ஒரு கரெக்டான பேட்டர்ன் உள்ள ஒயர்ஸ் நமக்கு கிடைக்காது. ரெயின்போ கேபிள்ஸ் மாதிரியான கேபிள்ஸை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வராது. ஸோ கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணுங்கள். இதில் Z ஆக்சிஸ் நகரவே கூடாது அப்படின்றதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டேக் போட்டு இதை வந்து ஃபுல் டைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் வந்து சின்ன பிளாக் கலர் ஃபோம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா Z ஆக்சிஸ் சும்மா நகர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அதோட ஓரியன்டேஷனோ இல்லை அந்த பெல்ட்ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா டேகையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இப்போ நம்ம பில் பிளேட்டை ஃபுல்லாக முன்னாடி இழுத்துட்டு பின்னாடி சென்டரில் கை வச்சு லைட்டாக தள்ளினீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க கவர் வந்து கழண்டு வந்துடும். அந்த கவரை ஃபுல்லாக கழட்டி எடுத்துருங்க. ஏன்னா இனிமேல் நம்ம இதுக்குள்ளே அந்த க்ரீன் கலர் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம சின்ன ஸ்க்ரூஸை வந்து போட வேண்டியது இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பில் பிளேட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றக்காக அந்த இதை வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதில் பில் பிளேட்டுக்குன்னு தனியாக நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 10 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 10லேருந்து 12 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, ஏதாவது போட மறந்துட்டோமான்னு பயந்துடாதீங்க. ஸோ இதில் இருக்க ஸ்க்ரூஸை எடுத்து நம்ம டைட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரூஸை எலன் கீ வச்சு டைட் பண்ணும்பொழுது டிக்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டுச்சுனாவே நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டைட் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 7 ஸ்க்ரூஸை நீங்கள் அங்கே டைட் பண்ணதுக்கப்புறமா மீதி இன்னொரு 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை பெட்டை பின்னாடி பக்கம் ஃபுல்லாக தள்ளிட்டு நீங்கள் டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் கவரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு அடியில் பெருசாக வேலை இருக்காது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மிஷினை பெட்டில் படுக்க வைக்கணும். அதாவது பின்னாடி பக்கமாக சாய்ச்சி நம்ம படுக்க வைக்கணும். அதுக்கு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது கிடைச்ச ஃபோமை யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ நம்ம இதில் இருக்க கேபிள்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 3 கேபிள்ஸ் வந்திருக்கும். ஒன்று டைப் சி கேபிள் அண்ட் ஒன்றில் வந்து ஒயிட் கலர் அண்ட் ஒன்றில் வந்து எல்லோ கலர் வந்து டேக் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேக்கு தகுந்த மாதிரியான ஸ்லாட்ஸில் நம்ம இதை வைக்கணும். ஃபஸ்ட்டு டைப் சி கேபிளை உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் டேக் போட்டிருக்க அந்த கேபிளை எடுத்து அது கேமராவுக்கு வர கேபிள் அண்ட் அதை கேமரான்னு தனியாக போட்டிருப்பாங்க. அண்ட் ஒயிட் கலராகவும் அதோடைய பின் ஸ்லாட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் க்ரீன் கலர் டேக் போட்டிருக்க இந்த கேபிளை எடுத்து நம்ம க்ரீன் கலர் ஸ்லாட் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா கிட்டத்தட்ட பெரிய வேலை முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கீழே எல்லோ கலர் டேக் போட்டு இன்னொரு ஒயர் இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம கேபிள் ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஏன் அப்படின்னா இது நம்ம பெட்டோடைய அடியில் இருக்க போகுது, மொத்த பேஸுக்கும் அடியில் இருக்க போகுது. ஸோ இந்த ஒயர் வேறு எங்கேயும் பேஸ்லையோ இல்லை மிஷினுக்கு அடியில் மாட்டிக்காமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப தின்னான ஒயர், அதாவது கிட்டத்தட்ட ரெயின்போ ஒயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒயர்ஸில் ஒன்று. அண்ட் இதுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஒயரிங் பண்ணுற அளவுக்கு, அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுற அளவுக்கு ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஒயரை சுற்றி அதில் ஸ்பின்னாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே பர்ஃபெக்டாக விடணும். இதில் எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்குங்க. இதில் சின்ன ஸ்லாட் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரூ எல்லாம் எதுவும் வச்சு கழட்டாமல் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓப்பனிங் வந்து உருவாகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த எல்லோ கலர் டேக் இருக்க ஒயரை ஒயரிங் பண்ண முடியும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் ஸ்க்ரூஸை நீங்கள் எதுவுமே கழட்ட தேவையில்லை. அதாவது பெட்டுக்கு அடியில்
பேஸுக்கு டோட்டலாக அடியில் நீங்கள் எதையுமே கழட்ட தேவையில்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்க்ரூவிங் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒயரை மட்டும் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த எல்லோ கலர் கிளிப்பை நீங்கள் அதில் குத்தணும். அண்ட் குத்தி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே பாட்டம்லேயும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுட் ரெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ரப்பர் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட் ரெஸ்டர் சப்போஸ் எங்கேயாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக உங்கள் டூல் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த பிளாக் கலர் ரவுண்டிங்கில் இருக்கு இல்லையா அது. ஸோ அதை எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஒயரிங்கும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி மிஷினை நார்மலான பொசிஷனில் வச்சுக்கலாம். அண்ட் இப்போது இந்த மிஷினுக்கான முக்கியமான தேவை என்ன இருக்குது அண்ட் இதோடைய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமும் இருக்குது, அதுதான் பூப் ஷூட்டர். இப்போ நம்ம பூப் ஷூட்டராக மாற்ற போகிறோம். இந்த மிஷினை நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா 4 கலர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம இந்த மிஷினை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் ஆகும் பொழுது அதில் இருக்க அந்த நாசலில் இருக்க ஃபிலமெண்ட்டை எக்ஸ்ட்ரா ஃபிலமெண்ட்டை பர்ச் பண்ணி வெளியே தள்ளும் பொழுது அதுக்கு பேர் ஃபிலமெண்ட் பூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றக்கு சின்னதாக தனியாக ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பர்ஃபெக்டாக ஒரு ஜிப்லாக் போட்டு அதிலேயே நேம் டேக்கும் ஒட்டி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்து கரெக்டான ஸ்க்ரூ போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேம்பு லேப் A1 காம்போ வந்து வாங்கியிருந்தோம். சப்போஸ் நம்ம அந்த காம்போவை வந்து நம்ம வாங்காமல் இருந்தோம், அதாவது AMS லைட் ஒன்று நம்ம வாங்கலை அப்படின்னா இந்த சிங்கிள் ஃபிலமெண்ட் ஸ்பூல் ஹோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது. நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டரை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக A1 சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம P1S இல்லை வேறு ஏதாவது மிஷினை சூஸ் பண்ணியிருப்போம். 50,000 ரூபாய்க்கு இன்னும் என்க்ளோஸ்டு பிரிண்டர்ஸில் இன்னும் சூப்பரான மிஷின்ஸே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு தான் நம்ம AMS லைட்டே வாங்கியிருக்கோம். அண்ட் AMS லைட்டை வச்சு நம்ம 4 கலர்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ தட் இன்னும் நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டர்ஸ் மூலிமா இதெல்லாம் சாதிக்க முடியாதோ, இதெல்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியலையோ, அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த AMS லைட் வாங்கியிருக்கோம். அண்ட் அதை ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம A1 மிஷினையும் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டாண்டில் நம்ம AMS உடைய மெயின் பார்ட் ரொம்ப ஈஸியாகவே ஹோல்ட் ஆயிரும். கீழே இருக்க பேஸில் எந்த ஒரு மோட்டரோ எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. அண்ட் நம்ம ஃபிலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுற அந்த ஃபிலமெண்ட் ஹோல்டர்ஸில் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் அண்ட் எல்லோ கலரும் 2 கலரும் மொத்தம் 2 கொடுத்துருப்பாங்க. எல்லோவில் 2 அண்ட் க்ரீனில் 2. ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஒவ்வொன்று கலரும் வரும். ஸோ ஒரு பக்கம் க்ரீன் மேலே இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் க்ரீன் கீழே இருக்கும். ஸோ இதை பார்த்து கரெக்டாக மாட்டிக்கங்க. இதில் ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்குது. ஸோ தட் அந்த ஃபிலமெண்ட் எப்படி ரோல் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதை டிடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் க்ரீனை க்ரீனில் போடணும் அண்ட் எல்லோவை எல்லோவில் போடணும். நம்ம இது 4யுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா AMS லைட்லேயும் டேக் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம டெஃப்லான் டியூப்பை வச்சு நம்ம மிஷினோட நம்ம AMS லைட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் AMS லைட்டை நீங்கள் கண்டிப்பாக ரைட் சைடில் தான் வைக்கணும். அதாவது நீங்கள் மிஷினை பார்த்து இருக்கும்பொழுது ரைட் சைடு ஆன ஸ்பேஸில் தான் நீங்கள் AMS லைட்டை வைக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு பூப் ஷூட்டரும் அண்ட் ஹெட்டு வந்து அடிக்கடி அங்கே தான் ரெஸ்ட் ஆகும். அண்ட் 0 பொசிஷனுங்கிறதும் ஹோம் பொசிஷனுங்கிறதும் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் AMS லைட்டை ரைட் சைடில் வச்சுட்டு இதில் மொத்தமாக 5 டெஃப்லான் டியூப் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 டெஃப்லான் டியூப் ஆல்ரெடி ஒரு சின்ன கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் AMS யூனிட்டில் அந்த டிஃப்ரெண்ட் லென்ஸில் வந்து நம்ம டெஃப்லான் டியூப்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த லென்த் எந்த இடத்துல செட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்து வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் மாற்றி ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபீட் பண்ணும்பொழுது அது வேறு இதுலேருந்து ஃபீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த கலர் ஃபீட் ஆகுது அப்படின்றத அதனால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. அண்ட் டெஃப்லான் டியூப்ஸில் நம்பரிங்கும் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எது நம்பர் ஸ்லாட் 1க்கு, எது ஸ்லாட் 2, எது ஸ்லாட் 3, எது ஸ்லாட் 4னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அதில் 3 and 4 கொடுத்துட்டு எது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வந்து 1 and 2ல் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நம்ம அதை எக்ஸ்ட்ரூடர் ஹெட்டில் நம்மளுக்கு 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து AMS லைட் வாங்கலை அப்படின்னா இதுக்கு தனியாக சின்னதாக ஒரே ஒரு டெஃப்லான் டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு AMS லைட் வாங்கும்பொழுது கூட வராது. அதனால் அதை நம்மளால் காட்ட முடியல. அண்ட் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓவர். அண்ட் இப்போ நம்ம மிஷினுக்கு பவர் கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி. பவர் அப்படின்னா 2க்கும் தனித்தனியாக நம்ம பவர் கொடுக்க தேவையில்லை. நம்ம AMS லைட்டுக்கு நம்ம மிஷின்லேருந்தே நம்மளுக்கு பவர் வரணும். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எப்போ எந்த மோட்டர் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம மிஷின் கமாண்ட்லேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு AMS லைட்டுக்கு போகும். ஸோ அதனால் அதுலேருந்து சின்ன பவர் கேபிள் கனெக்டரை எடுத்து
நம்மளுக்கு மிஷினில் பேக் சைட் ரைட் கார்னரில் இருக்க ஒரு ஸ்லாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மெயின் பவர் கேபிளை எடுத்து நம்ம மிஷினுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஹார்ட்வேர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் இதுக்கு மறக்காமல் 16 amps பவர் சாக்கெட் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது மிஷின் 6 amps இருந்தாலும் 16 amps பவர் சாக்கெட் கொஞ்சம் டியூரபுளாக இருக்கும். அதுதான் நாங்களும் ப்ரிஃபர் பண்ணுறோம், நாங்களும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பவர் சாக்கெட் இல்லை எஸ்எஸ் கம்பைண்டை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம மிஷினை ஆன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம மிஷினையும் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் பின்னாடி ஒரு பவர் சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட நம்மளுக்கு பெரிய ஹார்ட்வேர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை வந்து கேலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த ரீஜனில் இருக்கோம் அப்படின்னா ஏஷியன் பசிஃபிக்கில் கொடுத்துக்கலாம். ஏஷியா பசிஃபிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒய்ஃபை கனெக்டிவிட்டி கேட்கும். ஒய்ஃபை கனெக்டிவிட்டி கொடுத்தா நம்ம பேம்பு ஹேண்டி ஆப் மூலிமா நம்ம மிஷினை வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கேலிப்ரேஷன்ஸில் மொத்தமாக 27 நிமிஷம் டைமிங் காட்டும். ஸோ 27 minutes நம்ம மிஷின் கேலிப்ரேட் மட்டும்தான் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மிஷின் எல்லாமே முடிஞ்சிருச்சா, பர்ஃபெக்டாக முடிஞ்சுதா அப்படின்ற ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் K1 அண்ட் கிரியாலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா பேம்புவில் 27 நிமிஷம் ஒரு கேலிப்ரேஷன் ப்ராசஸ் வந்து போகுது. அது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹோம் ஆக்சஸ்க்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்டாக வந்து ஆட்டோ கேலிப்ரேஷன், அதாவது மிஷின் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்றத அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மிஷினுடைய பெட் லெவலை ரொம்ப பின் பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 பின் பாயிண்ட்ஸை வச்சு அது சூஸ் பண்ணி அண்ட் கேலிப்ரேட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு மெயின் கேலிப்ரேஷன் இருக்குது, அதுதான் நாய்ஸ் கேலிப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேலிப்ரேஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நீங்கள் ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி இதில் ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுறோம், எப்படி இதை வந்து கலரை வந்து நம்ம அதில் கொண்டு வரோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 1 or 2 daysல நாங்கள் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ A1 வச்சு எப்படி நம்ம ஃபிலமெண்ட் லோட் பண்ணி அந்த கலர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண வச்சு எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் மல்டி கலரில் அப்படின்றதையும் பார்த்துடலாம்.